அவர் சேனல். நம்ம இந்த கிளாஸில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்டிச் எப்படி போடலாம் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் லைனில் ஒரு லூப் எடுத்துக்கோங்க. லூப் எடுத்துகிட்டு மேலே இருக்க லைனில் ஒரு லூப் எடுத்து பட்டன் ஹோல் போடுங்க இல்லையா, அதே மாதிரி எடுத்து கீழே ஒரு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இந்த லைனில் ஒரு லூப் எடுக்கிற அந்த லூப்பை லாக் பண்ணாமல் அப்படியே மேலே இழுத்துட்டு போங்க. கீழே நம்ம லூஸ் பண்ணால் மேலே வந்து ஃப்ரீயாக வரும். இழுத்துட்டு இது பக்கத்துலேயே வந்து ஒரு செயின் லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இது பக்கத்துலேயே ஒரு செயின் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இங்கேருந்து நம்ம ஒரு லூப் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு கீழே ஒரு லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணிவிட்டு இந்த லைனில் ஒரு லாங்காக ஸ்டிச் எடுக்கிற அந்த லூப்பை இந்த ஸ்டிச்சு பக்கத்துலேயே லாக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது அப்படியே கண்டினியூ பண்ண போகிறீங்க. உங்களுக்கு புரியலன்னா நான் ரஃபாக போட்டு காமிக்கிறேன் பேப்பரில். இருங்க போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு 3 லைன் இருக்குது. இந்த 3 லைன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு லூப் எடுக்கிறோம் இல்லையா, எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு லூப் எடுக்கிறோம். லாங்காக செயின் எடுத்துகிட்டு அந்த வர செயினை இங்கே இதுக்கு கீழே வந்து நம்ம லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு மூணாவது இங்கேருந்து ஒரு லூப் எடுக்கிறோம். எடுக்கிற அந்த லூப்பை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு லாக் பண்ணிடுறோம் சின்ன செயின் கொடுத்து. இது முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் போடுறோம். செயின் போட்டுட்டு மேலேருந்து இங்கே ஒரு லூப் எடுக்கிறோம். எடுக்கிற அந்த லூப்பை அப்படி கீழே கொண்டு வந்து இங்கே ஒரு லாக். அப்புறம் மூணாவது இங்கே ஒரு லூப் எடுத்துகிட்டு எடுக்கிற லூப்பை இங்கே ஒரு நாட் போட்டுட்டு இங்கே ஒரு செயின் கொடுக்குறோம். இதுதான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகும். நான் எப்படி போடுறேன்னு நீங்கள் பாருங்கள். இது பக்கத்துலேயே ஒரு செயின். மேலேருந்து இழுக்க போகிறீங்க. இழுத்துட்டு இங்கே ஒரு லாக் பண்ண போகிறீங்க. எடுக்கிற இந்த லூப்பை அப்படியே மேலே கொண்டு வந்து இங்கே ஒரு லாக் செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு செயின் கொஞ்சம் லென்த்தாக அப்படியே கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஒரு லாக். மூணாவது இங்கே எடுக்கிற லூப்பை இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு லாக். இப்படியே தான் கண்டினியூ பண்ணி போடணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காமிச்சிட்டு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிடுங்க. போடுறது புரியலைன்னா மறுபடியும் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், தெளிவாக புரியும். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் போட்டுருங்க. இந்த ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே நம்ம செயின் கொடுத்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோன்னா நீட்டாக இருக்கும் பார்க்க. ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 மெம்பர்ஸ் ஃப்ரீ சொல்லியிருந்தேன். அதில் 5 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் 5 மெம்பர்ஸ் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். யூடியூப் பார்த்து போடுறவங்க நீங்கள் போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணால் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
நீங்கள் ஒரு ஸ்டிச்சும் இப்படி போட்டுட்டு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். நம்ம டிசைனில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் சரி, ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டுட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க. நான் ஸ்டிச்சோடைய ஷேப் சொல்கிறேன். அந்த ஷேப் போட்டுட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்புக்கு செட் பண்ணுங்கள். ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைனில் போடுங்க. ஃபைனலாக ஸ்டிச் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ஸ்டிச்சு இந்த பாக்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஷேப்பில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போடுங்க. ரவுண்ட் ஷேப் இப்படி போடுறீங்கன்னா இதில் ஒரு சென்டர் லைன் போட்டுக்கோங்க. சென்டர் லைன் போட்டு இந்த ஃபில் பண்ண கொஞ்சம் நல்லா பெருசாக போடுங்க. ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு இந்த வளைவான ஒரு ஷேப்பில் போடுங்க. சென்டரில் ஒரு லைன் போட்டு ஸ்டிச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.